Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OPPO உங்களுடைய பாப்புலரான Reno சீரிஸ்ல இருந்து அடுத்ததா OPPO Reno 7 சீரிஸா வர நவம்பர் 25ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இந்த OPPO Reno 7 சீரிஸ்ல இருந்து மொத்தம் 3 ஸ்மார்ட்போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. OPPO Reno 7, OPPO Reno 7 Pro and OPPO Reno 7 SE அப்படின்ற 3 ஸ்மார்ட்போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து OPPO Reno 7 இந்த ஸ்மார்ட்போனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போன்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க, என்ன பிரைஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆக போகுது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. So first of all நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த OPPO Reno 7 சீரிஸா வர நவம்பர் 25ஆம் தேதி தான் லான்ச் பண்ண போறாங்க. பட் 25ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போறது இல்ல, சைனாவில் தான் லான்ச் பண்ண போறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல தான் இந்த ஒரு நியூஸை இந்த ஒரு அப்டேட்டை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் எப்படி அமேசான் மாதிரியான வெப்சைட் இருக்கோ அந்த மாதிரி தான் சைனாவில் JD.com அப்படின்ற ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல தான் வர நவம்பர் 25ஆம் தேதி இந்த OPPO Reno 7 சீரிஸை லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத அஃபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் வர நவம்பர் 25ஆம் தேதி சைனா லான்ச் ஆக போகிற இந்த OPPO Reno 7 இந்த ஸ்மார்ட்போன்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இப்போ வேணா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போனுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத OPPOவே அஃபிஷியலாக ஒரு வீடியோ ரிவீல் பண்ணி அந்த வீடியோ மூலமா இந்த ஸ்மார்ட்போனுடைய டிசைன் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட்போனுடைய டிசைன்லேயே ஒரு நல்ல இனோவேட்டிவான ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஸ்மார்ட்போனுடைய அந்த கேமரா மாடல் இங்கே பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். 2 பிரைமரி கேமரா பெரிய சென்சாரோட இருக்கிற மாதிரி இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. அது கூடவே சப்போர்ட்டிவ் கேமராவோ ஒரு கேமரா சின்னதாக இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா மாடல் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஷேப்பை தாண்டி இந்த கேமரா மாடல்ல இன்னொரு ஒரு அட்ராக்டிவான விஷயமும் இருக்காது. என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா யூசுவலா ஸ்மார்ட்போன்ல இந்த கேமரா மாடல் அப்படின்றது லைட்டா எலிவேட் ஆன மாதிரியான ஒரு செப்பரேட் செக்மெண்டா தான் கொடுப்பாங்க. பட் அந்த செக்மெண்ட்டை இந்த ஸ்மார்ட்போன்ல ரொம்பவே சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல LED நோட்டிபிகேஷன் வர மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னை இந்த OPPO Reno 7 சீரிஸ்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த டிசைன் OPPO உடைய இந்த ஐடியா கண்டிப்பா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ ரொம்பவே நல்லாவே இந்த கேமரா மாடுல யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. LED நோட்டிபிகேஷன் வர ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு டிசைனை இந்த OPPO Reno 7 சீரிஸ் ஸ்மார்ட்போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதே சமயம் இந்த LED நோட்டிபிகேஷனை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, நமக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, இல்ல டிஃபால்ட்டா இந்த மெசேஜஸ் வரும்போது இல்ல சார்ஜ் ஏறும்போது டிஃபால்ட்டா இந்த லைட் அப்படின்றது தெரியுமா அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு LED நோட்டிபிகேஷனோட டிசைன் இந்த ஸ்மார்ட்போன்ல கொடுக்க போறோம் அப்படின்றத மட்டும் ஒரு வீடியோ கிளிப் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கூடவே இவங்க ஒரு இமேஜஸுமே ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த இமேஜ்ல இந்த ஸ்மார்ட்போனுடைய சைட் வியூ நமக்கு கிளியரா தெரியுது. அந்த சைட் வியூல சைடுல இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டன்லயும் LED லைட் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் நமக்கு ஷோ ஆகுது. பட் இது LED லைட்டா இல்ல சைடுல இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டன்ல ஏதாவது டிசைன் கொடுத்திருக்காங்களா அப்படின்றது கிளியரா தெரியல. பட் இங்க பார்க்கும்போது இந்த இமேஜை பார்க்கும்போது இது LED லைட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது. ப்ளூ, பிளாக் அண்ட் கோல்டு அப்படின்ற மாதிரியான 3 கலர் ஆப்ஷனோட 7.9 mm கான திக்னஸோட இந்த OPPO Reno 7 அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போன்ல இருக்க போகிற மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா 6.4 இன்ச்சஸ்ல ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட்போன்ல கொடுக்க போறாங்க. அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்றது இன்னும் கிளியரா நமக்கு தெரியல. பட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே HDR10+ கான சப்போர்ட் எல்லாமே இந்த ஸ்மார்ட்போனுடைய டிஸ்பிளேல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட்போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெபாசிட்டியோட இந்த பேட்டரி கெபாசிட்டி இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட்போன்ல இந்த வாட்டி ஸ்னாப்டிராகனோட சிப்செட் யூஸ் பண்ண போறாங்க. லாஸ்டா OPPO Reno 6ல பார்த்தோம்னா நமக்கு Mediatek உடைய சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட்போன்ல ஸ்னாப்டிராகனோட சிப்செட்டோட வர போறாங்க. ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து இப்போ இந்த 25 to 30K பிரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்ட் சிப்செட்டா இருக்கக்கூடிய Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில இந்த சிப்செட்டை பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். இப்போ எக்கச்சக்கமான ஸ்மார்ட்போன்ல யூஸ் பண்ணிட்டாங்க. பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சிப்செட்டோட இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போனை கொண்டு வரது கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி OPPO Reno 6ல Mediatek உடைய சிப்செட் யூஸ் பண்ணிட்டாங்க. Snapdragon சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட்போன்ல Snapdragon 778G கொடுத்தது கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் அந்த 2 கேமரா, பிரைமரி கேமரா அண்ட் செகண்டரி கேமரா, இந்த 2 கேமராவுடைய சென்சார் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமராவில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூடவே செகண்டரி சென்சார்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கான சென்சார் கொடுக்க போகிறாங்க. கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அந்த வகையில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் OPPO Reno 6லையும் இதே கேமரா செட்டப் 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் அங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அப்படின்னும் போது இங்கே பெருசாக சேஞ்சஸே கிடையாது, அதே கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த கேமரா செட்டப்பை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா OPPO Reno 6 சீரிஸ் பார்த்தோம்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பொக்கே ஃபிளார் போர்ட்ரேட் வீடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சரை, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை ஆடடாக புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோனில் ஃபீச்சர்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பட் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு லீக் ஆகலை. ஸோ வரும்போது தான் என்ன மாதிரியான புது ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் கண்டிப்பாக கேமராவில் ஏதாவது ஒரு புது விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இவங்களுடைய OPPO Reno 6லையும் இதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஃபைனலி அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக OPPO Reno சீரிஸ் அப்படின்னும் போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்க போகுது. அண்ட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுக்க போகிறாங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்காது. 2 சிம் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான வேரியண்ட்டோட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 8GB RAM + 128GB வேரியன்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போக 8 + 256GB வேரியன்ட் அண்ட் கடைசியா 12 + 256GB வேரியன்ட் அப்படின்ற மாதிரி 3 வேரியன்ட்ல இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. இதுல இந்த பேஸ் வேரியன்ட் உடைய பிரைஸ் செக்மெண்ட் மோஸ்ட்லி 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஓவரால் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றின லீக்ஸ் எல்லாம் பார்த்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இவங்களுடைய ப்ரீவியஸ் OPPO Reno 6ல் கொடுத்திருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு மெயின் வித்தியாசமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஏன்னா OPPO Reno 6ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Mediatek Dimensity 900 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை இங்கே சேஞ்ச் பண்ணி Snapdragon சிப்செட்டோட கொண்டு வர போகிறாங்க. Snapdragon 778G அப்படின்ற ஒரு சிப்செட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு OPPO Reno 6ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ரிட்டைன் ஆயிருக்கு. அதுலேயுமே கேமராவோட தான் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் OPPO Reno 6ல இருந்து இந்த OPPO Reno 7ல எந்த வித்தியாசமும் இருக்க போதில்லை. அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே கேமரா செட் தான் கொடுக்க போகிறாங்க. பட் இன்னரில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் அந்த விஷயம்லாம் நமக்கு கிளியராக தெரிய வரும். அதே மாதிரி கேமராவுடைய குவாலிட்டி அண்ட் அவுட்புட்லாம் ஏதாவது பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, ஆப்டிமைசேஷன் இன்னும் பெட்டராக கொடுப்பாங்களா அப்படின்ற விஷயமும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் நமக்கு கிளியராக தெரிய வரும். இப்போதைக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு கிளியராக இல்லை. ஃபைனலி இப்போ ஓவரால் இந்த OPPO Reno 7 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 30,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச்சான கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.